சித்தர் பூமி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கணவன் மனைவி உறவு நிலை சம்மந்தப்பட்ட விஷயத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். வரக்கூடிய ஒரு அலையன்ஸ் பார்த்துட்ருக்கோம். வரக்கூடிய கணவனோ மனைவியோ பெண்ணோ எந்த மாதிரி மாறி வருவதற்குண்டான தன்மை அப்படின்ற ஒரு நிகழ்வு நம்ம ஜாதகத்திலே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா? நம்ம ஜாதகத்திலே ரிஃப்ளெக்ட் ஆகும், அது அவங்க ஜாதகத்திலே ரிஃப்ளெக்ட் ஆகும். சார், உங்கள் லக்னத்துக்கு, உங்கள் லக்னம் வந்து இப்போ போயிட்டுருக்கிற லக்னம் வந்து ஏஎல்பி லக்னம். இப்போ என்ன தனுசு லக்னம் போயிட்டுருக்கு. என்ன லக்னம்? தனுசு லக்னம் போயிட்டுருக்கு. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான், 7ஆம் இடத்துல புதன் வீட்டில் இந்த சூரிய பகவான் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமற்ற தன்மையை தான் இந்த இடத்துல காமிக்கும்னு சொல்லலாம். 2 பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு உண்டான தன்மை இருக்குமா? இருக்கும். எதனால் கருத்து வேறுபாடுகள் வரும்? உங்கள் பேச்சின் மூலமாகவும், உங்கள் குடும்பத்தின் மூலமாகவும், உங்கள் அப்பா அம்மாவின் மூலமாகவே அந்த கருத்து வேறுபாடுகள் வருவதற்குண்டான தன்மை அப்படின்ற மாதிரி நிகழ்வு இருக்கா? இருக்குது. இப்போ இந்த இடத்துல தான் வந்து மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. அவங்க என்ன பண்ணுவாங்க, தேவையில்லாமல் கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுவாங்க. அந்த கான்ட்ரவர்சி மூலமாகவே கருத்து வேறுபாடுகள் வருவதற்குண்டான தன்மை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாமா? சொல்லலாம். ஒரு ஜாதகம் பார்த்தேன் நான். என்னென்னா, 7ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்காங்க. இவங்களுக்கு என்னென்னா, இந்த இந்த லக்னம் ஆரம்பித்த உடனே அவங்க ஒய்ஃபுக்கு வந்து என்ன நிகழ்வு நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார். யூட்ரஸில் வந்து ஒரு பிரச்சனை வந்தது. அவங்களுக்கு சொன்னோம், நம்ம வந்து இந்த இந்த ஒரு 3 வருஷம் போயிட்டோம், அவங்களுக்கு ஃபேவரபுளாக வந்துடும். இந்த லக்னம் ஆரம்பித்த உடனே பிரச்சனை. இந்த லக்னம் ஆரம்பித்த யூட்ரஸில் ப்ராப்ளம் அவங்களுக்கு. ஓகேங்களா? இந்த லக்னம் ஆரம்பித்து சரி, சந்திர பகவான் சாதகமாக இருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திர பகவானே 7ஆம் இடத்துல இருக்கார். ஒன்று, கணவன் மனைவி உறவு நிலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கான்ட்ரவர்சி இருக்குதுன்னு நம்ம பேசணும். அப்போ கணவன் மனைவியினுடைய 7ஆம் இடம்னு சொன்னால் மிதுன ராசி. மிதுன ராசின்னு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா, மனைவியினுடைய உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயத்துலேயும் கான்ட்ரவர்சி இருப்பதற்குண்டான, அதாவது உடல்நிலை சம்பந்தப்பட்ட பாதிப்பு இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமானா இருக்குது. சூரியன் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா ஹீட்டு ஜாஸ்தி ஆகிடுச்சு. அப்போ கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட இடத்துல பிரச்சனைகள் இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமா? இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சந்திர பகவான் 7ஆம் இடத்துல இருக்குது சார், அதில் ஒரு யூட்ரஸில் ஒரு சின்ன பிரச்சனை சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஆப்ரேஷன் வரைக்கும் போகிறதுக்கு உண்டான தன்மை இருக்குமா? பெரிய அளவுக்கு பிரச்சனை இருப்பதற்குண்டான தன்மை இருக்கும்னு சொல்லலாம். இந்த டைமில் நீங்கள் அலைன்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா, 7ஆம் இடத்துல சார், 7ஆம் இடத்துல தான் சார் மிதுன ராசியில் சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பு நல்லா, இந்த அமைப்பு இருந்தாவே அது பிரச்சனையை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்குமா? இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சரி சார், அடுத்த விஷயத்தை பற்றி பேசுவோம். செவ்வாய் பகவான் இருக்காரு. புதனுடைய வீட்டில் செவ்வாய் பகவான் இருக்கிற அமைப்பு கொஞ்சம் கான்ட்ரவர்சி இருக்கக்கூடிய அமைப்பு இருந்தால் கூட ஓரளவுக்கு கொஞ்சம் மேனேஜ் பண்ணக்கூடிய, எப்போவுமே இந்த லக்னம் ஸ்டார்ட் ஆகும்போதே ஒரு பிரச்சனை வரும். ஓகேங்களா? ஒரு பிரச்சனை வரும். இந்த லக்னம் வந்து கொஞ்சம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாவே, ஒரு 2 வருஷம் போச்சுன்னாவே அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் கொஞ்சம் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு உண்டான தன்மை இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா, இந்த லக்னம் வரும்போதும் கொஞ்சம் முன்பின் முரணான ஒரு தன்மை, அந்த ஆளுமை சம்பந்தப்பட்ட விஷயங்களே ஒரு பிரச்சனையாகக்கூடிய நிகழ்வுகள் இருக்குமா? இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயம், 7ஆம் இடத்துல செவ்வாய், அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயமே ஒரு பிரச்சனையாகக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? செவ்வாய் பார்த்துட்டோம். புத பகவான் 7ஆம் இடத்துல இருக்க சார், புதனுடைய வீட்டில் தான் சார் புத பகவான் இருக்கார் அப்படின்னு சொன்னால் கூட, இது வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய வீடு. எப்போவுமே குருக்கும் புதனுக்கும் ஒரு ஃபைட் இருந்துகிட்டே இருக்கும்னு சொல்லலாம். இது யார் மூலமாக இருக்கக்கூடிய தன்மை? ஒன்று, அப்பா அம்மாவின் மூலமாகவே அந்த ஃபைட்டு சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம். 2 பேர் குடும்பத்தின் மூலமாகவே. அதனால தான் அந்த கணவன் மனைவி உறவு நிலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வரும்போது கணவன் டிசைட் பண்ணணும், மனைவி டிசைட் பண்ணணும். நான் வந்து 7ஆம் இடத்துல வந்து மனைவி புத்திசாலி, அந்த புத்திசாலித்தனமே வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்கும் குடும்பம் மூலமாக பிரச்சனை வருவதற்குண்டான தன்மை, பேச்சின் மூலமாக பிரச்சனை வருவதற்குண்டான தன்மை. ஓகேங்க? 2 பேரத்தினுடைய குடும்பம் மூலமாகவோ பேச்சின் மூலமாக வருமானத்தின் மூலமாகவே பிரச்சனை உருவதற்குண்டான தன்மை இருக்குமானா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிகழ்வு இருக்குன்னு சொல்லலாம். புத பகவான் 7ஆம் இடத்துல இருந்ததுன்னா. குரு பகவான் இருக்கார் சார், குரு பகவான் சாதகமான ஒரு தன்மையை கொடு சார். புதன் வீட்டில் குரு இருக்கார் சார்,
சாதகமான நல்ல பலனை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்குமா? இருக்கும். ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? 2 பேருக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே டோ பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா? இந்த முரண்பட்ட கருத்துகள் இருந்தா கூட, இந்த வீட்ல இருக்க கொஞ்சம் நாலெட்ஜபிளா இருப்பாங்க அவங்க. ஓகேங்களா? புதன் வீட்ல இருக்கக்கூடிய குரு, கொஞ்சம் நாலெட்ஜபிளாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். அது ஃபேவரபுளாக போகக்கூடிய தன்மை இருக்குமான்னா, இருக்கும்னு சொல்லலாம். அடுத்தது, இந்த இடத்துல சனி பகவான் இருந்தாருன்னா என்ன சார் பலன் சொல்லலாம்? சனி பகவான் இருக்கக்கூடிய அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கக்கூடிய அமைப்பு 2 பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் வருவதற்கும், ஏன்னா மனைவி ஸ்லோவா இருப்பாங்க. இந்த ஸ்லோவா இருக்காங்கன்னு சொல்றோம் இல்லையா? அதுவே 2 பேருக்கு பிரச்சனை ஏற்படக்கூடிய நிகழ்வாக இருக்குமான்னா, இருக்கும்னு சொல்லலாம். 2 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர் நினைப்பாங்க, மனைவி சம்பாதிக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்படின்னே ஒரு கருத்து வேறுபாடுகள் வரும். சரி, மனைவி சம்பாதிக்கல அப்படின்ற ஒரு விஷயமே கருத்து வேறுபாடுகள் வருவதற்குண்டான தன்மை இருக்கும். அவங்க பேச்சே வந்து பார்த்திங்கன்னா முரண்பட்ட பேச்சாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமா? இருக்கும். அதனாலவே 2 பேருக்கு கான்ட்ரவர்சி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்குமான்னா இருக்கும்னு சொல்லலாம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிற அமைப்பு, அது சாதகமான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குமானா, நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம். ஓகேங்களா? மகிழ்ச்சியான குடும்பம், ஃபேவரபுளான குடும்பம், மகிழ்ச்சியான நினைவுகள் எல்லாமே சாதகமாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம். மனைவி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஆடம்பரமான விஷயத்தில் அதிகமான நோக்கம் வந்து ஆடம்பரமான விஷயத்தில் இருப்பாங்க. அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக 2 பேரும் இவரும் பண்ணுவார் ஆட்டோமேட்டிக்காக. அதுவே வந்து ஃபேவரபுளான ஒரு விஷயத்தை கொடுக்குமானா, நல்ல அந்யோன்யமம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம். அடுத்தது 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் சார், என்ன சார் பலன் சொல்லலாம் அப்படின்னா, 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் எப்படியோ ஒரு முன்னுக்கு பின் முரணாக இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா ட்ரீம் ஜாஸ்தியாக இருக்கும் அவங்களுக்கு. ஓகேங்களா? ட்ரீம் ஜாஸ்தியாக இருந்தால் கூட 2 பேருக்கு கருத்து ஒற்றுமை இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமா? இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல வரும்போது, இப்போ புதுசாக அலைன்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால், வேற்று மதத்தினர்கள், வேற்று மொழியில் இருக்கவங்க திருமணம் பண்ணலாமா அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரி பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இல்லை சார் 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார் சார், அதுவும் இந்த மாதிரி பலனை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்குமா? இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். அப்போது வேறு மொழியில் இருக்கிறவங்க, வேறு இனத்தில் இருக்கிறவங்க, வேறு கல்ச்சரில் இருக்கிறவங்க எல்லாம் திருமணம் செய்வதற்குண்டான தன்மை இருக்குமா அப்படின்னா இருக்கும்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம், இதை படிங்க. உங்க வாழ்க்கை உங்க கையில. சித்தர் பூமி.